வந்திருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் திருநாமத்திலே அன்போடு நான் வரவேற்கின்றேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் நம்மை விசாரிக்கின்ற தேவனாக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் துன்பப்படும் பொழுதும் துயரப்படுகின்ற பொழுதும் அதை விசாரித்து அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை ஆழ்ந்து பார்த்து அதிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக நம் ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறார், ஆழ்ந்த அனுதாபம் கொண்டிருக்கிறார், அதிகமான அன்பு நம் மீது வைத்திருக்கிறார். அந்த அன்பை குறித்து நாம் பல நாட்களாக தியானித்து வருகின்றோம். இந்த நாளிலும் தேவன் அந்த அன்பின் மிகுதியினால் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற மகத்தான காரியங்களை குறித்து இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகின்றோம். பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு துணையாயிருந்து நம்மை வழிநடத்தும்படியாக நாம் ஜெப சிந்தையோடு காத்திருப்போம். வந்திருக்கிற நீங்கள் யாவரும் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் தமது கிருபை அருளும்படியாய் நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, ஒருவராய் பல அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத தேவனே, எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற எங்கள் தாயும் தந்தையுமாயிருந்து எங்களை வழிநடத்துகிற தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றியும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கின்றோம். அப்பா, இந்த வேளையில கர்த்தர் எங்கள் மத்தியில இடைபடும்படியாய் எங்களோடு கூட பேசும்படியாய் உம்முடைய அன்பின் வார்த்தைகளை நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பத்தக்கதாக ஆண்டவரே நீர் இந்த வேளையில வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தேவன் சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று எழுதி இருக்கிறது தகப்பனே. இந்த நாளிலே ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு எங்களோடு பேசும்படியாய் ஆவியானுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க உதவி செய்யும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர் அன்பானவர் என்பதை குறித்து இந்த வேதத்திலிருந்து அநேக நாட்களாக அநேக விஷயங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த வாரத்திலே ஆண்டவர் நம் மீது கொண்ட அன்பினாலே இந்த அருமையான வேத புஸ்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்தார் என்று நாம் வாசித்தோம். அவர் எப்படியெல்லாம் நம்மோடு பேச விரும்பினார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். யாருன்னா ஞாபகம் இருக்கா? எந்தெந்த வழிகளில் எல்லாம் இந்த பைபிள் எழுதி கொடுத்தார்? முதல்ல மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பதாக முகமுகமா நேரடியா பேசினார். ஆனா பாவத்துக்கு பிற்பாடு அந்த மனிதனோடு அவர் என்ன செய்ய முடியல? நேரடியா பேச முடியல. அதனால இயற்கையின் வழியாக பேசினார், இந்த படைப்புகள் மூலமாய் பேசினார். உலகத்தில் அவர் மனிதனுக்கு அநேக நன்மைகளை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கென்று இந்த உலகத்தை அவர் ஆசீர்வதித்து விளைய செய்து இந்த உலகத்தை நன்மைகளால் நிரப்பியிருக்கிறார். படைப்புகள் ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய அன்பையும் அப்படி குணத்தை வெளிப்படுத்துகிறது. அதன் மூலமாய் அவர் பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். வேற எதன் மூலமா பேசினார்? மனசாட்சியின் மூலமாய் பேசினார். ஞாபகம் இருக்கா? மனசாட்சியின் மூலமாக ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். அவர் மனசாட்சியின் மூலமாக நம்மோடு கூட பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேற எதன் மூலமா பேசினாரு? தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். அதன் பிற்பாடு யார் மூலமா பேசினாங்க? நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவே இந்த உலகத்துல அனுப்பப்பட்டார். தேவன் இந்த உலகத்துல மனிதனாக வெளிப்பட்டு அவர் நம்மோடு வந்து பேசினார். அவருடைய அன்பின் உச்சத்தை அந்த கல்வாரி சிலுவையில நாம் பார்க்கின்றோம். இப்படி பல விதங்களில் தேவன் தமது அன்பின் வெளிப்பாடாக இந்த வேத புஸ்தகத்தை நம்மோடு அவர் பேசி, தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசி, நம்முடைய குமாரன் மூலமாக பேசி, தானே வந்து பேசி நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்று நாம் பல விதங்களிலே படித்தோம். இந்த நாளிலே நாம் எதை குறித்து படிக்க போகிறோம் என்றால், இந்த வேத புஸ்தகத்தினுடைய 7 விதமான தனிச்சிறப்புகள். உலகத்தில் எந்த ஒரு புஸ்தகத்துக்கும் இல்லாத ஒரு விசேஷமான தனிச்சிறப்பு, 7 தனிச்சிறப்புகளை உள்ளடக்கியதாக இந்த
அருமையான வேத புஸ்தகம் இருக்கிறது. உலகத்துல நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது. நிறைய மனிதர்கள், பெரிய மனிதர்கள், புலமை படைத்தவர்கள், திறமை படைத்தவர்கள், மிகச்சிறந்த அறிவாளிகள், பல துறைகளில் சிறந்த விருதுகளை பெற்ற உயர்ந்த மனிதர்கள் பல்வேறு புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த வேத புஸ்தகம் அப்படிப்பட்ட விசித்திரமான, வினோதமான, பல்வேறு திறமைகள் படைத்த மனிதர்கள் எழுதின எல்லா புஸ்தகங்களை பார்க்கிலும் ஒரு வேறுபட்ட புஸ்தகமாக, ஒரு விசேஷமான புஸ்தகமாக, ஒரு உன்னதமான புஸ்தகமாக, ஈடு இணையற்ற புஸ்தகமாக இருக்கிறது. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பலாம், எப்படிங்க எல்லா புஸ்தகமும் புஸ்தகம் தான், இது மட்டும் என்ன அப்படி ஸ்பெஷல், அப்படி என்ன இந்த வேத புஸ்தகத்துல ஸ்பெஷல் இருக்குது அப்படி சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா, இந்த வேத புஸ்தகம் உலகத்துல எல்லா புஸ்தகத்தையும் மனிதர்கள் யோசித்து தங்கள் திறமையை, தங்கள் அறிவை, தங்களுடைய ஞானத்தை வெளிப்படுத்தி புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய இந்த வேத புஸ்தகம் சிந்தனை ஆண்டவருடையது, இதில் உள்ள கருத்துக்கள் ஆண்டவருடையது. ஆனால் இதை எழுதினவர்கள் மனிதர்கள். மனிதனுடைய எழுத்துக்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய சிந்தனைகளை, கர்த்தர் உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய கருத்துக்களை மனித மொழியில் எழுதினார்கள். மனிதனும் இறைவனும் சேர்ந்து எழுதப்பட்ட ஒரே புஸ்தகம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் தான். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் எழுத சொன்ன விஷயங்களை, கர்த்தர் பேசும்படி சொன்ன விஷயங்களை, கர்த்தர் தன் மனதில் இருந்ததை, கர்த்தர் தன் சிந்தையில் வைத்திருந்ததை மனித மொழியில் எழுதும்படி செய்து அதை நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன வேற திணைச்சிறப்பு, வேற என்ன விசேஷமான தன்மை இந்த புஸ்தகத்துக்கு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, முதல் விஷயம் நம்ம பார்த்தோம், ஆண்டவரும் மனிதனும் சேர்ந்து எழுதின ஒரு புஸ்தகம். எத்தனை தீர்க்கதரிசிகள் எழுதினாங்க நம்ம படிச்சோம் கடந்த நாட்கள், ஞாபகம் இருக்கா? 40க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் எழுதினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலால அவங்க தரிசனங்களையும் காட்சிகளையும் பார்த்து எழுதினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இதுல இன்னொரு விசேஷமான தன்மை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இந்த வேத புஸ்தகம் யாரை பற்றி பேசுகிறது என்றால், கடவுள் மனிதனாக வந்தார் என்று நாம் பார்க்கிறோமே. கடவுளாக இருந்து மனிதனாக வந்து மனிதனுக்காக வாழ்ந்து மனிதனுக்காக மரித்து மனிதனுக்காக உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்றிருக்கின்ற தேவனாக இருந்து மனிதனாய் வாழ்ந்த மனுஷகுமாரனும் தேவகுமாரனும் தேவாதி தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக பேசுகின்ற ஒரு உன்னத புஸ்தகம். அல்லேலூயா. இயேசுவை பற்றி அதிகமாய் பேசுகின்ற புஸ்தகம். ஏன் இயேசுவை பற்றி இது அதிகமாய் பேசுகிறது என்றால், பாவத்தில் விழுந்து போன மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக, அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து, அந்த பாவத்தின் கொடுமையிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காக தேவனாக இருந்த அவர் மனிதனாக உலகத்துக்கு வந்து வாழ்ந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததினால அந்த அன்பின் செய்தி தான் இந்த வேதம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தை நாம் வாசிக்கும் போது ஆதியாகமத்தில் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் இதை எழுதும்படி கட்டளை கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் எதை பற்றி எழுதியிருக்கிறார்கள்? என்ன விஷயம் இந்த பைபிள் எழுதியிருக்கிறது? எல்லாரும் ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார்கள், மனிதனுடைய பாவத்தை குறித்தும் பாவத்தினால் வந்த சாபத்தை குறித்தும் அந்த சாபத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார், என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் செய்திருக்கிற காரியங்கள் என்ன 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 என்பதை, பாவத்தில் விழுந்து போன மனிதனை மறுபடியும், தேவனை விட்டு பிரிந்து போன மனிதனை மறுபடியும் தேவனோடு கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவன் எடுத்திருக்கிற முயற்சிகளை, செயல்களை, எப்படி பாவத்தில் விழுந்தவனை மறுபடியும் பரிசுத்தமாக்கி பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க போகிறார் என்பதை குறித்து தான் இந்த பைபிள் பேசுகிறது. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனை மதம் மாற்றுவதற்காகவோ ஒரு மதத்திலிருந்து மற்றொரு மதத்திற்கு மாறி வருவதற்காக இந்த வேதம் எழுதப்படவில்லை. இந்த வேதம் பரலோகத்தின் தேவனுடைய புஸ்தகம். ஒரு மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அவனை பரலோகத்திலே சென்றடைவதற்கு வழிகாட்டி அவனை நித்தியம் வரை கொண்டு செல்வதற்காக தேவன் எழுதி கொடுத்த ஒரு உன்னதமான புஸ்தகம் தான் இந்த வேத புஸ்தகம். அப்படிப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய
தனிச்சிறப்புகளை நாம் படிக்க இருக்கிறோம். முதல் தனிச்சிறப்பை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் தனிச்சிறப்பு என்ன? இந்த புஸ்தகத்தினுடைய தோற்றம் தெய்வீகமானது. இந்த புஸ்தகத்துடைய உருவாக்கம் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 68 அதிகாரம் 11 வசனத்திலே, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தி படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை கொடுத்தது யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவர் வசனம் தந்தார். இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற அனைத்து வசனங்களும் அனைத்து வார்த்தைகளும் தேவனாலும் தேவனுடைய ஆவியானவராலும் ஏவப்பட்டு பரிசுத்தவான்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகள் மூலமாக இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் முதல்ல சொன்னது போல எந்த ஒரு புஸ்தகமும் இப்படிப்பட்ட ஒரு தன்மையை பெறவில்லை. தேவனும் மனிதனும் இணைந்து எழுதின தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நிரம்பிய ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகம். இதை குறித்து இன்னும் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேலின் புஸ்தகம் 23 அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதிலே பார்க்கிற விஷயங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கலாம். 2 சாமுவேல் 23 அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், தாவீது தன்னுடைய இறுதி நாட்களிலே ஒரு சில காரியங்களை இங்கே பேசுகின்றார். ஆண்டவருடைய மகனாய் ஆண்டவருடைய பரிசுத்த மனிதனாய் வாழ்ந்த அவர் இங்கே சொல்லுகிற காரியம் என்ன? 2ஆம் வசனம் சொல்லுகின்றது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். பேசினது யாரு? தாவீது. ஆனா தாவீதை பேச வச்சவர் யாரு? ஆவியானவர் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான மூவரும் வழிபடத்தக்க வணங்கப்படத்தக்க தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இம்மூவரில் ஒருவராய் இருக்கக்கூடிய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்று தாவீது சொல்லுகிறார். ஆகவே பேசினது தாவீதாக இருக்கலாம், ஆனால் பேசப்பட்ட வார்த்தைகளை பேசும்படி சொன்னது அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்று அவர் சொல்லுகின்றார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. என்னுடைய நாவில் இருந்த வார்த்தைகள் வந்தது உண்மைதான், ஆனால் அந்த வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, அவருடைய வார்த்தைகள் என்று அவர் எழுதுகின்றார். அல்லேலூயா. இந்த புஸ்தகம் ஆண்டவருடைய வசனம். இந்த புஸ்தகம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட புஸ்தகம். 3ஆம் வசனத்திலே எழுதுகிறார், இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது. ஆண்டவர் அவரோடு பேசினார், அவருக்கு சொன்னார், பேசும்படி சொன்னார், வசனித்து பேசும்படி சொன்னார், சொல்லும்படியான கட்டளை அவர் கொடுத்தார். அவர் சொன்னதை தாவீது சொன்னேன் என்று சொல்லுகின்றார். தேவன் இந்த புஸ்தகத்திலே அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசி இருக்கின்றார். அருமையான அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து எழுதுகின்ற வேளையிலே 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் 33% மேலாக ஏறக்குறைய 1/3 வசனங்கள் தீர்க்க தரிசன வசனங்களாய் அடங்கியிருக்கிறது. மீதமுள்ள பகுதிகள் அது வரலாறுகளாக சரித்திர சம்பவங்களாக இருந்தாலும் அவைகளையும் தீர்க்க தரிசிகளை கொண்டுதான் தேவன் எழுதினார். அப்போ இங்க வசனம் சொல்லுது, பேதுரு சொல்றாரு, இந்த தீர்க்க தரிசனங்களானாலும் சரி சரித்திரங்களானாலும் சரி, இதுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை மனிதர்கள் தங்கள் சொந்த கருத்தை கொண்டு எழுதவில்லை, பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த புஸ்தகம் தேவனால் கொடுக்கப்பட்ட புஸ்தகம். இந்த புஸ்தகம் தேவனால் உருவாக்கப்பட்ட புஸ்தகம். இந்த புஸ்தகம் தேவனால் தோன்றிய ஒரு புஸ்தகம். அல்லேலூயா. உலகத்தில் எந்த ஒரு புஸ்தகமும் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை அடைந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற பொழுது, தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இந்த வேத வாக்கியங்களை கொடுத்தது மனிதர்கள் இல்லை, இந்த வேத வாக்கியங்கள் தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டிருக்கிறது. ஏன் இதை நம்ம பேசிட்டு இருக்கிறோம்? நமக்கு தான் தெரியுமே, இது கடவுளால் கொடுக்கப்பட்ட புஸ்தகம், இது கடவுளுடைய புஸ்தகம் தெரியுமே.
எதுக்கு இதை எங்ககிட்ட திரும்பி சொல்றீங்கன்னு ஒரு சிலர் நினைக்கலாம். கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு கனம் கொடுக்கிறோம், கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம். கடவுள் நம்ம கிட்ட நேரடியா வந்து பேச முடியாது, அதனாலதான் இதை எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, கடவுள் நம்மோடு நேரடியா பேச வேண்டும் என்று விரும்புகிறது இந்த புஸ்தகத்தின் மூலமாய் பேசுகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் பேசுகிறோம், ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கும் பொழுது இந்த வேத வார்த்தைகளின் மூலமாய் பேசுகிறார். அப்படியானால் இந்த வேதத்தை நான் எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் வாசிக்க வேண்டும், எவ்வளவு ஜெபதபத்தோடு வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற அனுபவம் எனக்கு இருக்குதா, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை கேட்கிற அனுபவம் இருக்குதா? எல்லார் வீட்லயும் பைபிள் இருக்குது இல்லையா? யார் வீட்ல பைபிள் இல்லையா? எல்லார் வீட்லயும் பைபிள் வச்சிருக்கிறோம். இது யார் பேசின வார்த்தை? இது ஆண்டவர் பேசின வார்த்தை. ஆண்டவர் பேசின வார்த்தை நம்ம கேட்கணுமா? டெய்லி கேட்க கூடாதா? அதை வாஞ்சியோடு கேட்கணுமா? வாஞ்சி இல்லாம கேட்கணுமா? அதை ஆர்வத்தோடு கேட்கணுமா? ஆர்வம் இல்லாம கேட்கணுமா? கர்த்தருடைய வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியவான். ஏன்? இந்த வேதத்தை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார், அவருடைய ஆவியானவர் கொண்டு எழுதி கொடுத்திருக்கிறார், அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு எழுதி கொடுத்திருக்கிறார். பத்திரமாக நம்ம வீட்டு அலமாரியில ஒரு மூலையில வைப்பதற்காக அல்ல, இதை தினந்தோறும் எடுத்து வாசிப்பதற்காக, இதை தினந்தோறும் எடுத்து தியானிப்பதற்காக, இதில் சொல்லப்பட்டிருக்கிற சத்திய உபதேசங்களை கேட்டு என் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக. நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த வேதம் தான் வழிகாட்டுகிறது. அப்படி வழிகாட்டுகிற வேத புஸ்தகத்தை தினந்தோறும் எடுத்து வாசித்து தியானித்து சொல்லப்பட்டிருக்கிற நீதி நியாயங்களுக்கும் சத்தியங்களுக்கும் நான் கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். செய்யறோமா? அதை செய்யறவங்க யாரும் கை தூக்கு பார்க்கலாம். அந்த கரங்களை நான் பார்க்க ஆசைப்படுறேன். டெய்லி நான் வாசிக்கிறேன் பைபிள, டெய்லி நான் ஜெபத்தோடு வாசிச்சு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டு வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுறாரு உணர்ந்து நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா. உங்க கரங்கள் இப்ப நான் பார்க்கலாமா? சொல்றவங்க ஹல்லேலூயா. அந்த அனுபவம் வரணும், வாசிக்கணும், தியானிக்கணும். கர்த்தர் சொன்னார்னா கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னார். அப்போ நம்மளை பிழைப்பூட்டுகிற, நம்மளை வாழ வைக்கிற, நம்மளை இந்த பூமியிலிருந்து மீட்டெடுத்து பரலோகத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த புஸ்தகத்தை நாம் அலட்சியமா, அந்த புஸ்தகத்தை நமக்கு நேரம் கிடைச்சா, விருப்பம் இருந்தா, நமக்கு ஓய்வு இருந்தா அப்ப மட்டும் வாசிக்கிட்டு மற்ற நேரத்துல அந்த புஸ்தகத்தை கண்டும் காணாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? இதுல இருக்கிற விஷயம் நிறைய நமக்கு புரிய மாட்டேங்குது. புரிஞ்ச விஷயத்தையே உடனே படிச்சு புரிஞ்சுக்க முடியலன்னா, புரியாத விஷயத்த நம்ம எவ்வளவு ஜெபத்தோட, எவ்வளவு கருத்தோட, எவ்வளவு ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த சத்திய உபதேசங்களை, இந்த வேதத்தின் ஆழங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா பைபிள் கொடுத்தது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் போது உடனே நமக்கு என்ன செய்யாது? புரியாது. நாம ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட சொன்னோம்னா உடனே ஆண்டவருக்கு புரிஞ்சிடும். ஆனா ஆண்டவர் ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொன்னார்னா அந்த விஷயம் நமக்கு என்ன செய்யாது? உடனே புரியாது. அப்ப புரியாத விஷயத்த நாம என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப தினந்தோறும் வாசிச்சு புரியாததனுடைய கேள்விக்கான பதிலை யார்கிட்ட போய் கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சொல்லி தருவாரா? சொல்லி தர மாட்டாரா? அப்படியெல்லாம் கேட்கிறோமா? நம்ம கேட்கிறோமா? இந்த புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த புஸ்தகத்தை எவ்வளவு நேசிக்க வேண்டும்னா, எவ்வளவு நேரம் வாசிக்க வேண்டும்னா, எவ்வளவு நேரம் தியானிக்க வேண்டும்னா, ஆனா என் வாழ்க்கையில் அது இருக்கிறதா? அதுக்குதான் நம்ம இதை படிக்கிறோம். இந்த உலகத்துல இருந்து எத்தனை பேர் பரலோகத்துக்கு போன ஆசைப்படுறீங்க? எத்தனை பேருக்கு ஆசை நான் பரலோகத்துக்கு போகணும், இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையா, அவருடைய மகனா மகளா அவரை சந்திக்கணும் ஆசைப்படுறவங்க எத்தனை பேர் பார்க்கலாம்? 1 2 3 4 பிரைஸ் கார்டு நிறைய பேர் இருக்கிறீங்களே. அல்லேலூயா. நம்மை வழிநடத்துகின்ற, நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரே புஸ்தகம் இந்த புஸ்தகம். இதை நான் வாசிக்கவில்லை என்றால், இதை நான் தியானிக்கவில்லை என்றால், இதை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிக்கிற அனுபவம் எனக்கு இல்லைன்னா நான் சரியான பாதையில போக முடியாது. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 105ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். சங்கீதம் 119ஆம் அதிகாரத்துல 105ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. என்ன பாதைக்கு வெளிச்சம்? எப்படி தீபமா வெளிச்சமா மாறுகிறது அப்படின்னா, இந்த உலகம் பாவ இருளில் மூழ்கி கிடக்கிறது. நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் தெரியவில்லை.
நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் வித்தியாசம் தெரியவில்லை. பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் வேறுபாடு தெரியவில்லை. சுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தினந்தோறும் வாசிக்கும் பொழுதுதான், அதை ஜெபத்தோடு வாசிக்கும் பொழுதுதான் அது கர்த்தருடைய புஸ்தகம், கர்த்தர் எனக்கு எழுதி கொடுத்த புஸ்தகம், ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட அன்பு கடிதம், இதை நான் வாசித்தால்தான் எனக்கு வெளிச்சம் கிடைக்கும். எங்க போறதுக்கு வெளிச்சம் கிடைக்கும்? எங்க போறதுக்கு? பரலோகம் செல்வதற்கு. அல்லேலூயா. பரமனை பார்ப்பதற்கு, நமக்காக ஜீவன் தந்த அந்த தேவனுடைய அன்பின் திருமுகத்தை பார்ப்பதற்கு நான் இந்த உலகத்தில் பின்பற்றி நடப்பதற்கென்று ஒரு பாதையை போட்டு அதை இப்படித்தான் பயன்படுத்தி இப்படித்தான் நடந்து செல்ல வேண்டும். இந்த உலகம் இருளில் இருக்கிறது. இந்த இருளில் இருக்கிற உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கத்தான் கர்த்தர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அதனாலதான் தாவீது சொன்னாரு, உம்முடைய வசனம் என் பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு அது என்ன இருக்கிறது? வெளிச்சமா இருக்கிறதுன்னு சொன்னார். இருளில் இருக்கிற நமக்கு வெளிச்சத்தை காண்பிக்க கர்த்தர் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இருள் பிடிக்கும்? யாரெல்லாம் இருள விரும்புறாங்களோ, யாரெல்லாம் இருள் நிறைந்த இந்த பாவம் நிறைந்த உலகம் சுகமா இருக்குதுன்னு வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பைபிளை திறக்க மாட்டாங்க. பைபிளை யார் திறப்பாங்கன்னா, நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து, என் பாவத்திற்காக என் தேவன் ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்து, என் தேவன் எழுதி கொடுத்த பரிசுத்தமான புஸ்தகம் என்பதை உணர்ந்து, எனக்கு பரலோகத்தை காண்பிக்கிற வழி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உணர்கிறவர்கள் தான் இந்த வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க நானும் அதை தினந்தோறும் வாசிக்கலனா அப்ப நமக்குள்ள என்ன இல்ல? பரலோகத்துக்கு போகணும் என்ற வாஞ்சை இல்ல. இந்த உலகத்துல நீதியான பாதையில நடக்க வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு இல்லைன்னா நாமளும் பைபிளை திறக்க மாட்டோம். பைபிளை திறந்தாதான் நீதி தெரியும், பைபிளை திறந்தாதான் பரிசுத்தம் தெரியும், பைபிளை திறந்தாதான் பாவம்னா என்னன்னு தெரியும், பைபிளை திறந்தாதான் பாவத்துடைய கொடுமை என்னன்னு தெரியும், பைபிளை திறந்தாதான் பாவத்தின் கொடுமையிலிருந்து என்னை மீட்க என் தேவன் என்ன செய்திருக்கிறார், அவருடைய அன்பு எவ்வளவு ஆழமும் அகலமும் உயரமானது என்பது இந்த வேத வார்த்தையை திறந்து பார்த்தால் தான் தெரியும். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம், தேவன் பேசுகிறார். தேவன் சொல்லி உரைத்ததாவது, கர்த்தர் என்னை கொண்டு பேசினார், கர்த்தர் என்னை அழைத்தார், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. இப்படி பல இடங்களிலே வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை உறுதிப்படுத்துகிறது என்றால், இந்த புஸ்தகம் கர்த்தரால் சொல்லி கர்த்தரால் எழுதப்படும்படி கட்டளையிடப்பட்டு கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எழுதி கொடுத்த புஸ்தகம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தை என்கிற கனத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு என்ன பேச விரும்புகிறார் என்று வாஞ்சையோடு அதை எடுத்து வாசிக்கிறோமா? அது ரொம்ப முக்கியங்க. எல்லாருக்கும் தெரியாது கடவுள் கொடுத்த புஸ்தகம் என்று. ஆனா உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அதுக்கு என்ன மரியாதை? எவ்வளவு நேரம் படிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம். தானியேலுக்கு ஒரு தரிசனம் கண்டார். அந்த தரிசனத்துக்கு விளக்கம் தெரியல. அவர் ஜெபம் பண்றார், 21 நாள் ஜெபம் பண்றார், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றார். தரிசனம் பார்த்தவருக்கு என்ன தெரியல? தரிசனத்துடைய பொருள் தெரியல. பைபிள் தெரியலன்னு ஜெபம் பண்றாரு, தீர்க்க தரிசனம் தெரியலன்னு ஜெபம் பண்றாரு. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. நாமெல்லாம் யாருங்கப்பா? சாதாரணமானவங்க. நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே எனக்கு பைபிள் புரியல, பைபிள் வசனம் புரியல, பைபிளுடைய சத்தியத்தின் ஆழம் புரியல ஆண்டவரே, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு யாரும் உட்கார்ந்து ஜெபிக்கிறவங்க இருக்கமா? நாம ஜெபிக்கணுங்க. அதுக்கு தான் இதை படிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புஸ்தகம், அதை நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல உயிர் இருக்குது, அதுல ஜீவன் இருக்குது, அது வல்லமை இருக்குது, அது ஆவியா இருக்குது, அது ஜீவனா இருக்குது, அது இருதயத்தின் யோசனையை வகையறுக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். நமக்கு அது ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அந்த கர்த்தருடைய வேதத்திலே அப்படி இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷனை குறித்து வாசிக்கும் போது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையா, கனி நிறைந்த வாழ்க்கையா, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையா, செழிப்பு நிறைந்த வாழ்க்கையா இருக்கணும்னா கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை நாம் தினந்தோறும் படிக்க வேண்டும், தினந்தோறும் வாசித்து தினந்தோறும் ஆராய்ந்து தியானிக்க வேண்டும். வெறுமனே வாசிக்க சொல்லவில்லை. நிறைய பேர் வாசிக்கிறாங்க, 10 அதிகாரம் வாசிக்கிறேன், 20 அதிகாரம் வாசிக்கிறேன், ஒரு வருஷத்துல பைபிளை வாசிச்சு முடிக்கிறதெல்லாம் வாசிக்கிறாங்க, பல முறை வாசிக்கிறாங்க. வெறுமனே வாசித்து செல்வது போதாது.
வாசிக்கிறது நல்ல விஷயம் தான். ஒரு முதல் படி எடுத்து வைக்கிறீங்க, ஆசீர்வாதமான காரியம் தான். வெறுமனே வாசிப்பதோடு நிறுத்தாமல் கர்த்தர் சொன்னாரு யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. என்ன செய்யணுமா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். சர்ச் த ஸ்கிரிப்சர், வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும். வேதத்தின் ஆழங்கள் அப்பொழுது கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்தார் பார்க்கிறோமே. எதுக்காக எழுதி கொடுத்தார்? எதுக்காக அவர் எழுதி கொடுத்தார்? ஏன் அவர் இப்படி தீர்க்கதரிசிகளை அழைச்சி இப்படி இயற்கையின் மூலமா, மனசாட்சியின் மூலமா, இப்படி பரிசுத்தவான்கள் மூலமா, இவங்க மூலமெல்லாம் எழுதி கொடுத்தாரே, என்ன காரணம்? எதுக்காக ஆண்டவர் எழுதி கொடுத்தார்? ஒரு சில வசனங்களை நாம் நாளைக்கு வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல ஒரு சில காரணங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இந்த பைபிளை ஆண்டவர் எழுதி கொடுத்ததுக்கான காரணங்களை சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு. அப்போஸ்தலர் எழுதினார் பாருங்க. 1 கொரிந்தியர் 10:11 சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. திருஷ்டாந்தம்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருஷ்டாந்தம்னா என்னதுங்க? எக்ஸாம்பிள், உதாரணமாக, நிழலாக. என்ன செஞ்சுச்சா? திருஷ்டாந்தமாக அவர்களுக்குன்னா யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு சம்பவித்த விஷயங்கள் இந்த பைபிள்ல எழுதியிருக்கு. எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, அவங்க கதையை படிச்சு என்னங்க ஆக போகுது? பைபிள் சொல்லுது இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அவங்களுக்கு நடந்தது உண்மைதான், அது நமக்கு எக்ஸாம்பிளாக, நமக்கு எச்சரிப்பு, வார்னிங் மெசேஜ் அதில் இருக்குது. நமக்கு எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய, நமக்கு முன்னுதாரணமாய் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள், அந்த உதாரணமாக சில வார்த்தைகளை பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10:5 நாம் வாசிக்கும் போது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தேவன் வெறுக்கக்கூடிய அளவிற்கு, தேவன் அவர்களை அழிக்கக்கூடிய அளவிற்கு தேவன் விரும்பாத வெறுக்கிற காரியத்தை அவர்கள் செய்ததினாலே அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். அன்பும் இரக்கம் நிறைந்த தேவன் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்திருந்தோம். அவர்கள் இருதய கடினத்தை நிமித்தமாக தேவன் அவருடைய பொறுமையின் எல்லையை கடந்து அந்த கீழ்ப்படியாதவர்களை அழிக்கும்படி நேரிட்டது. அல்லேலூயா. நாமும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி மனம் திரும்பி சத்தியத்திற்கு கீழ்ப்படியில சொன்னா ஒரு நாள் வரும், அவர்கள் அழிக்கப்பட்டது போல நீங்களும் நானும் அழிக்கப்படுவோம் என்கிற எச்சரிப்பின் செய்தியை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. 6வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. பொல்லாத காரியங்களை இச்சித்தார்களாம், பொல்லாங்கானவைகள் மேல் ஆசை வைத்தார்கள், பொல்லாங்கான காரியத்தின் மேல் மனதை வைத்தார்கள், பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். நீங்கள் பொல்லாங்கானவைகளை, பொல்லாத காரியங்கள் மேல் ஆசை வைக்காதீங்க. ஆண்டு சிறு பிள்ளைகளுக்கு சொல்றது போல சொல்றார். கெட்ட விஷயத்து மேல என்ன செய்யாதீங்க, மனசை வைக்காதீங்க, ஆசையை வைக்காதீங்க, நாட்டத்தை வைக்காதீங்க, அது நல்லது இல்ல. அவங்க வச்சாங்க, அழிக்கப்பட்டார்கள். அடுத்த வார்த்தை நம்ம எழுதுகிறோம். 7ஆம் வசனம் பவுல் எழுதுறாரு. வசனம் சொல்லுது, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதி இருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். எதை ஆராதிக்க கூடாதான்? கடவுளை ஆராதிக்கிறவங்க எதை ஆராதிக்க மாட்டாங்க? விக்கிரக ஆராதனை, விக்கிரகத்தை வழிபடுவது தவறு, பாவம் என்பது தெரியவில்லை, அறியாமல் இருக்கிறார்கள். கடவுளுடைய பிள்ளைகளும் இப்ப விக்கிரகத்தை ஆராதிக்கிறார்கள். கடவுள் பேரை சொல்லி கடவுளுக்கே ஒரு போட்டோ வச்சிருக்காங்க, கடவுளுக்கு ஒரு செலவு வச்சிருக்காங்க, கடவுளுக்கு ஒரு மாலை போட்டுறாங்க, கடவுளுக்கு ஒரு குங்குமம் கூட விட்டுறாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஆண்டு சொன்னாரு, அவர்களில் சிலர் என்ன செஞ்சாங்களா, விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, எந்த ஒரு விக்கிரகத்தை நீ உண்டாக்காத, வழிபடாத, நமஸ்கரிக்காத, சேவிக்காதன்னு சொன்னார். யார் சொன்னா? ஆண்டவர் சொன்னார், நான் சொல்றேன்னா? ஆண்டவர் சொன்னார். 10 கட்டளை அவர் எழுதி கொடுக்கும் போது சொன்னார், மேல வானத்துல, கீழே பூமியில, பூமிக்குள்ள தண்ணீர்ல எந்த ஒரு உருவத்தை நீ உருவாக்காத, அதை நீ வழிபடாதன்னு சொன்னார்.
இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் செய்யறோமா செய்யலையா? கர்த்தர் சொல்றாரு, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, உயிரற்றவைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, வழிபடக்கூடாது. கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர். அவர் சொல்றாரு அவர்கள் ஆனார்கள், நமக்கு சொல்றாரு நீங்க ஆகாதீங்க. எத்தனை பேர் கேட்பீங்க? கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அவங்க ஆனாங்கப்பா, நீ ஆவாத. அவன் அழிக்கப்பட்டாங்க, நீ அழிக்கப்படக்கூடாதுன்னா நீ ஆவாத. அப்பா சொல்ற, குழந்தைகளுக்கு சொல்றது போல எழுதுற. அடுத்த வார்த்தை நாம் வாசிக்கிறோம், 8ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருக்க கடவோம். வேசித்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுக்கமற்ற ஜீவியம், கூடா நட்பு, கள்ள உறவு, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் என்று கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களில் சிலர் இப்படி வேசித்தனம் பண்ணினார்கள், 23,000 பேர் செத்து போனார்கள். நீ வேசித்தனம் பண்ணாத, நீ கள்ள உறவு பண்ணாத, நீ அசுத்தமான காரியங்களை செய்யாத, நீ தேவனுடைய பிள்ளை, நீ பரிசுத்தமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற, வேசித்தனத்துக்கு விலகி ஓடு என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்றாங்க, ஆண்டு பவுல் எழுதும்போது வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஒழுக்கமுள்ள ஜீவியத்தை செய்ய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நல்லது ஒரு முன்மாதிரிகளாய் வாழ நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில நாம் வேசித்தனம் பண்ணியிருக்கலாம், விபச்சாரம் செய்திருக்கலாம். ஆனா இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் நம்முடைய வேசித்தனத்தை, விபச்சார மார்க்கத்தை விட்டு விலகி பரிசுத்த வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். பாவத்தை பாவம் என்று தேவன் பேர் சொல்லி அழைக்க சொல்லுகிறார். இந்த பாவத்தை நீ உலகம் ஃபுல்லா செய்யறாங்க. இது செய்வதற்கு வேற அரசாங்கமோ நீதிமன்றங்கள் கூட அனுமதி கொடுக்குது. ஆனா கர்த்தர் சொல்ற, நீ செய்யாதப்பா. இந்த நீதிமன்றம் அனுமதி கொடுக்கலாம், நான் வச்சிருக்கிற நீதிமன்றத்தில் அது செல்லாது. உன் பாவ வாழ்க்கை அங்க நிக்காது. சங்கீதக்காரன் முடிக்கும் போது முதல் சங்கீதத்தை முடிச்சான், ஆகையால் பாவிகள் நீதிமானுடைய சபையில நிலைநிற்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சான். உன் சட்டம் பட்டம் எல்லாம் அங்க செல்லாது. நம்ம உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. ஆண்டவரை பரீட்சை பார்க்க கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். சோதனைக்காரன் ஆண்டவர்கிட்ட சொன்னா, தேவாலயத்தின் உப்பரியின் மேல போய் நிறுத்தி அவர் சொன்னா, நீ தாழ கீழே குதியும், நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் நீ தாழ குதியும், ஏனென்றால் உன்னை தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி இருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே என்று சொன்னார். கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பால் கறக்கிற மாட்டை பல்ல பூச்சி பார்க்கறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வாழ வைக்கிற தெய்வம், நம்மளை உருவாக்குன தெய்வம், நமக்காக உயிர் கொடுத்த தெய்வம், தன் ரத்தத்தை சிந்தின தெய்வம், அந்த தெய்வம் நல்லவரா கெட்டவரா, செய்வாரா செய்ய மாட்டாரா, அவிசுவாச இருதயத்தோட அந்த பரீட்சை பார்த்த ஜனங்கள் அங்கே பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். நீ பரீட்சை பார்த்தீங்கன்னா உனக்கு அழிவு வந்துடும், எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்ற. அவரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பமே கர்த்தரை நம்பு, அவரை நம்புகிற பரிசுத்தவான்களை அவரை நம்புங்கள், சிறியோரே பெரியோரை நம்புங்கள், அவரை நம்புகிற பெரியோரை சிறியோரை அவர் ஆசீர்வதிப்பார். தயவு செய்து பரீட்சை பார்த்துறாத, கர்த்தரை பரீட்சை பார்த்துறாதீங்க, அது நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். முறுமுறுப்பு, ஆமா என்னத்த செஞ்சிட்டாரு இந்த கடவுள், நாங்கள் கடவுள் போறோம், ஜபம் போறோம், சர்ச்சுன்னு போறோம், என்னத்த செஞ்சிட்டாரு. இங்கிருந்து பாஸ்டர் பேசிட்டு இருப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், வாக்குத்தத்த வசனங்களை பேசுவார். ஆமா இந்த பாஸ்டர் மாசம் பேசுறாரு, வாரம் பேசுறாரு, வருஷம் பேசுறாரு, என்னத்த கடவுள் ஆசீர்வதிச்சுட்டாரு பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆன்னு சொன்னாங்க, அப்படி இருந்தாங்க, அவங்க அழிக்கப்பட்டாங்க. நீங்க அழிக்கப்படாதபடிக்கு கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து முறுமுறுக்காதிருங்கள். விசுவாசத்தோடு கேளுங்கள், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசம் உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும், எல்லாத்தையும் கொண்டு வரும்.
எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது போல அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவங்க கேட்டவர்கள் எப்படி கேட்கலையா? விசுவாசத்தோடு கேட்கல. விசுவாசம் இல்லாமல் அவர்கள் கேட்டதனால அந்த சுவிசேஷம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று பவுல் எழுதினார் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தை விசுவாசத்தோடு கேட்கணும், விசுவாசம் நிறைந்த இருதயத்தோடு கேட்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொன்னாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னாரு. இந்த பைபிளை வாசிக்கும் போது இது கர்த்தர் எழுதி கொடுத்த வசனம். யாரா எழுதி கொடுத்தது பாத்தீங்களா? நான் விசுவாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, அது விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தோட வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிற கருத்துக்களை, கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகளை, கர்த்தர் சொல்லுகிற கடிந்துரைகளை கேட்டு எதையெல்லாம் கடிந்து கொள்கிறாரோ அதையெல்லாம் விட்டு விலகி ஓட வேண்டும். எதையெல்லாம் செய்ய சொல்றாரோ மனசார கீழ்ப்படிந்து செய்யணும். எதையெல்லாம் விலகணும்னு சொல்றாரோ விலகணும், செய்யணும்னு சொல்றதை செய்யணும். அப்படி செய்யும் போது அவங்க பரலோகத்துக்கு வருவாங்க. அல்லேலூயா. பச்சை குழந்தை கூட எடுத்து படிச்சா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் பைபிள் இருக்கு. யாருக்கு பைபிள் புரியாது? நம்ம ஏற்கனவே படிச்சோம். கர்த்தருடைய உபதேசத்தை, கர்த்தருடைய ஆலோசனையை, கர்த்தருடைய வழிகாட்டுதலை கேட்கறதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்களுக்கு பைபிள் புரியவே புரியாது அப்படின்னு பைபிள் எழுதி இருக்கு. ஏற்கனவே நிறைய வசனங்கள் நம்ம வந்து படிச்சோம். கிட்டத்தட்ட 10-15 வசனங்கள் மேல படிச்சோம் அதுக்கு ஆதாரமா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபத்தோட என் தெய்வம் எழுதி கொடுத்த புஸ்தகம், என் தெய்வத்தால ஏவப்பட்டு பரிசுத்தவான்களை கொண்டு எழுதப்பட்ட புஸ்தகம், பல நூற்றாண்டுகள் என் தெய்வம் இதை பாதுகாத்து இன்னைக்கு என் கரத்துல சேர்த்திருக்கிறாரு. நான் எப்படியாச்சும் பரலோகம் வருவதற்கென்று இது என் கரத்துல கொடுத்திருக்கிறாரு. இதை நான் வாசித்து இதுல சொல்லப்பட்டிருக்கிற நீதி நியாயங்களை கை கொண்டு நடந்து சொன்னா எனக்கு பரலோகத்தை அவர் தருவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த பைபிளை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும் பொழுது ஒரு வார்த்தை எழுதுகிறாரு, இந்த புஸ்தகத்தை நான் ஏன் வாசிக்கணும்? இந்த புஸ்தகத்தை ஏன் ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு? எதுக்காக இத்தனை பேரை கொண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பாதுகாத்து வச்சு என் கையில சேர்த்திருக்கிறாரு? இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கின்ற வேளையில ஒரு அற்புதமான காரியத்தை பவுல் சொல்றாரு. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்துல சமாதானத்தை தேட முடியலங்க. இந்த உலகத்துல நிம்மதியை கண்டடைய முடியல. ஒரு நாள் நிம்மதியா இருக்கிற மனுஷன் அடுத்த நாள் நிம்மதியா வாழ முடியல. பலவிதமான துக்கங்கள், பலவிதமான துயரங்கள், பலவிதமான வியாதிகள், பலவிதமான பலவீனங்கள் குடும்பத்தையும் குடும்பத்தின் சூழலையும் மாற்றி அமைத்து விடுகிறது. ராத்திரி சந்தோஷத்தோடு படுக்கிறான், காலையில எழுந்துவது நிச்சயம் இல்லாத ஒரு உலகம். ராத்திரி கொண்டாட்டத்தோடு படுத்தவர்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது அவர்கள் மரணத்தோடு அழுது புலம்புகிற அநேக குடும்பங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், செய்தித்தாளிலே வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம கூட இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருக்குமா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல கர்த்தருடைய வார்த்தையை எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி இவ்வளவு காலம் பாதுகாத்து நம்ம கையில கொடுத்திருக்கிறார்னா, இந்த புஸ்தகத்தை யார் வாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் பொறுமையை கொடுக்கிறார், அவர்களுக்கு தேவன் ஆறுதலை கொடுக்கிறார், அவர்களுக்கு தேவன் நம்பிக்கையை ஊட்டுகிறார். அல்லேலூயா. இந்த பைபிளை படிக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது, நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது, நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. யோபு என்கிற மனிதரை குறித்து வாசிக்கிறோம், யோபுவின் பொறுமை குறித்து வாசிக்கிறோம். அவர் பொறுமையோடு இருந்தார், கர்த்தர் அவருடைய எல்லா இழப்புகளையும் திரும்பவும் 2 தடையாய் திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. உபத்திரவம் வரும் பொழுது நாம் பொறுமையோடு சகித்து அதை ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு அறிக்கை செய்து கண்ணீரோடு ஜெபித்தோமானால் ஒரு நாள் கர்த்தர் அந்த துயரத்தை, அந்த சிறையிருப்பை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்கு சான்றாக இந்த வேதத்திலே அநேகருடைய சான்றுகள் இருக்கிறது. யோபை குறித்து வாசிக்கிறோம். அவன் சிறையிருப்பு நாட்கள் மாறின பொழுது அவன் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் 2 தடையா கொடுத்தார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஏதாச்சும் இழந்திருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு ஒரு ஆறுதலை தராரு. இழந்து போனதை உங்களுக்கு 2 தனியா தருவார், சில நேரத்தில் 100 தனியா தருவார். அல்லேலூயா. சில நேரத்தில் வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் தருவார். ஆமென்.
அப்போ இந்த வேதத்தின் சத்தியங்கள் நமக்கு பொறுமையையும் நமக்கு ஆறுதலையும் நமக்கு நம்பிக்கையும் தருகிறது. இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள், நம்பிக்கை இழந்து போனவர்கள், நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று நினைத்த எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில மாற்றங்களை, சீர்திருத்தங்களை கொண்டு வந்து பெரிய மனிதர்களாய் மாற்றின ஒரு புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம். நம்பிக்கை தருகிற புஸ்தகம், ஆறுதலை தருகிற புஸ்தகம். யாக்கோபை குறித்து வாசிக்கும் பொழுது, யாக்கோபு தன் சகோதரனுக்கு பயந்து, தன் தாய் தகப்பனை விட்டு தன் உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தன் மாமன் வீட்டுக்கு ஓடி போகும் பொழுது ஒன்றையும் அவன் கையிலே கொண்டு போகவில்லை, ஒற்றை கோல் மாத்திரம் அவன் கொண்டு சென்றான். ஆனால் சில ஆண்டுகள் கழித்து அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது ஏராளமான பரிவாரங்களை, மிருக ஜீவன்களை, வேலையாட்களை, மனைவிகளை, பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி அவர் வாசனத்துக்கு செவிகதாய்த்து அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து வருகின்ற பிள்ளைகள், ஒருவேளை இன்றைக்கு நாம் புழுதியில் இருக்கலாம், நாம் மண்ணில் இருக்கலாம், நாம் குப்பையில் இருக்கலாம், ஆனால் யாக்கோபை உயர்த்தி ஆசீர்வதித்த தேவன் அவரை நம்புகிற உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த நம்பிக்கை அந்த பைபிள் கொடுக்குது. அவன் ஒன்றும் இல்லாம போனா, அவன் கர்த்தரை நம்பினா, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு கொண்டு வந்தது போல நீயும் நானும் ஒன்றும் இல்லாம இருக்கலாம், வெறுங்கையா இருக்கலாம். கர்த்தர் நம் கையை, வெறுங்கைகளை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த பைபிள்ல உலகத்தை படிச்ச சரித்திரத்தை படிக்கிறோம். இந்த உலகத்தை கடவுள் படைக்கும் போது ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குனாராம். ஒன்றும் இல்லாமல் இருந்து இந்த உலகத்துல வெள்ளியும் பொன்னும் பல்வேறு உயிரினங்களையும் ஜீவராசிகள் படைச்ச தெய்வம், ஒருவேளை நீங்களும் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தா கூட அவரை நம்பி வந்தீங்கன்னா இந்த உலகத்தை எப்படி ஆசீர்வதிச்சு, சூரிய சந்திரனை படைச்சு, எப்படி தாவர வர்க்கங்களை படைச்சு, எல்லா உயிரினங்களையும் படைச்சு, வானத்தை படைச்சு, பூமியை படைச்சு, எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு தெய்வம் உங்களை என்னையும் கூட ஆசீர்வதிச்சு ஒன்றுமே இல்லாமல் வெறுமையா இன்னைக்கு இருக்கலாம், தனிமையா இன்னைக்கு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இந்த குடும்பங்களை ஏற்படுத்தி, வீடு வாசலை ஏற்படுத்தி, சகல ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவர். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். நம்ம நம்புற தெய்வத்தை இந்த பைபிள் கற்றுக் கொடுக்குது. அவர் யார்? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாத்தையும் படைச்ச தெய்வம். நம்பிக்கை, ஆறுதல், பொறுமையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் இந்த புஸ்தகத்தை எழுதி நம் கையில் சேர்த்திருக்கிறார். எல்லாம் மனுஷங்கள்லாம் உலகத்துல நிம்மதியை தேடி, சமாதானத்தை தேடி சினிமா தியேட்டருக்கும், டாஸ்மாக் கடைகளுக்கும், பாருக்கும், பீருக்கும் போறாங்க. பின்னாடி யாருக்கெல்லாம் நிம்மதி கிடைக்குதா? போதை தெளிவு வரைக்கும் கொஞ்சம் மயக்கத்திலேயே இருப்பாங்க. 3 மணி நேரம் படம் ஓடுற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வந்த பிற்பாடு மெய்யான சமாதானத்தை, மெய்யான ஆறுதலை, மெய்யான இளைப்பாறுதலை, மெய்யான நம்பிக்கையை நம் தேவன் தருகிறார். இந்த வேத வார்த்தையின் மூலமாய், இந்த வேத வார்த்தை யார் வாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் இதை தந்தருளுகிறார். உலகத்திலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த புஸ்தகத்தை நாம் தினந்தோறும் வாசிக்க வேண்டும், ஜெபத்தோடு வாசிக்க வேண்டும். கருத்தோடு வாசிக்கும் போது நமக்கு ஆறுதலும், தேறுதலும், சமாதானமும், நிம்மதியும் தருவார். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கணும். இந்த பைபிள்ல எல்லா வசனத்தையும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 31,173 வசனம் இந்த பைபிள்ல இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு வசனங்க? 31,173 வசனம் இருக்குது அந்த பைபிள்ல. இந்த 31,173 வசனத்துல யார் எழுதினாங்க அப்படின்னா, பரிசுத்தவான்களை கொண்டு ஆண்டவர் எழுதினாரு, தீர்க்கதரிசிகளை கொண்டு எழுதினாரு, நிறைய அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு எழுதினாரு. ஆனா ஒரே ஒரு பகுதியை ஆண்டவர் எழுதினார். 15 வசனத்தை ஆண்டவர் தன் கைப்பட எழுதினாருங்க. யாரா சொல்ல முடியுமா எந்த பகுதியை? 10 கட்டளை. பிரைஸ் தி லார்ட். எந்த அதிகாரங்க? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1 லிருந்து 17 வரைக்கும். இந்த 15 வசனங்கள், இந்த 10 கட்டளைகளை தேவன் சொந்த கைப்பட எழுதினார். பைபிள்ல நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமத்துல இது குறித்து வாசிக்கும் போது 32ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த 10 கட்டளைகளை பற்றி சொல்லும் போது இந்த வார்த்தையை மோசே எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே, பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான்,
சாட்சி பலகைகள் ரெண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கமும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயும் இருந்தது. ஒரே ஒரு பகுதியை ஆண்டவரே எழுதினார், வேற யாரையும் எழுத விடல. மோசே கிட்ட நிறைய நியாயப்பிரமாணத்தெல்லாம் சொன்னார், அதெல்லாம் நீ எழுதிக்கப்பா புஸ்தகத்துல சொன்னார். ஆனா 10 கட்டளையை மட்டும் மோசே கிட்ட எழுத சொல்லல. இந்த மோசே இந்த கட்டளையை வாங்குறதுக்கு 40 நாள் காத்திருந்தாரு. 40 நாள் காத்திருந்து அவர் வர நேரத்தில் பார்த்தா ஒரே சத்தம் பாளையத்துல. என்ன சத்தம்? ஜனங்கள் எல்லாரும் ஆரோன் கிட்ட போய் அந்த மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, 40 நாள் ஆளை காணோம், பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை, எங்க செத்து போறாரும் தெரியல, இருக்கிறாரும் தெரியல, மலையில ஏறி வந்தா எங்களை அடிச்சுவன் ஆண்டு சொல்லி இருக்கிறாரு, நாங்களும் போய் தேடுறதா இல்லை, அதனால எங்களுக்கு ஒரு தெய்வத்தை ஏற்படுத்த சொல்லி அவங்க எல்லா கையிலையும் கழுத்துலையும் போட்டிருந்ததெல்லாம் கொண்டு வந்து போட்டாங்க. தங்க நகைகளை உருக்கி அவங்க ஒரு பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு அதை வழிபட்டு திருவிழா கொண்டாடினா. மோசே மலையிலிருந்து இறங்கி வர்றாரு, ஒரே சத்தம். கிட்ட வந்து பார்த்த பொழுது மிகுந்த வேதனை. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளைய அந்த கற்பலகைய தூக்கி போட்டாரு. உடஞ்சி சுக்கு நூறா செதறி போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பியும் மோசையை கூப்பிடுறார். திரும்பி 40 நாள். அப்போ சொல்றாரு, நீ வரும்போது நான் முன்னாடி நீ உடைச்சு போட்ட பாரு, அதே போல ஒரு கற்பலகை செஞ்சு நீ எழுதி வச்சிருன்னு சொல்லல, அதே போல கற்பலகை செஞ்சுட்டு வா, நான் எழுதுறேன்னு சொன்னேன். உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது மோசே இந்த அனுபவத்தை இஸ்ரவேல் மக்களோட பகிர்ந்து கொள்கிறார். அக்காலத்தில் உபாகமம் 10:1 வாசிக்க, அக்காலத்தில் கர்த்தர் என்னை நோக்கி, நீ முந்தினவைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை வெட்டி கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா, ஒரு மரப்பெட்டியையும் செய்வாயாக. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன். நீ அவைகளை பெட்டியில வைப்பாயாக. என்ன பெட்டி? சாதாரண மரப்பெட்டி. இங்க மரப்பெட்டியில் எழுதுற இந்த பெட்டியை பற்றி நாம் வாசிப்பதற்கு யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இது உடன்படிக்கையின் பெட்டி. இந்த உடன்படிக்கையின் பெட்டி எதுல செய்யணும்? சீத்தி மரத்துல செய்யணும். சீத்தி மரத்துல செஞ்சு அது மேல என்ன வைக்கணும்? அது உள்ளும் புறமும் தங்க தகடு பதிக்கணும். தங்க தகடு பதிக்கப்பட்ட தங்க பெட்டி. அந்த தங்க பெட்டிக்குள்ள இந்த கற்பலகை கொண்டு போய் வைப்பான்னு சொன்னார் ஏசப்பா. நான் எழுதி தர மறுபடியும் சொல்லி எழுதி கொடுத்து அதை அவர் கரத்துல கொடுத்து அந்த பெட்டிக்குள்ள வைன்னு சொல்லி பத்திரமா கொடுத்தாரு. அந்த 10 கட்டளைகள் ஆண்டவர் எழுதி கொடுத்த கட்டளை. அந்த கட்டளையை இன்னைக்கு மனிதர்கள் உதாசீனப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு உலகம் இந்த அளவுக்கு சீர்கெட்டு சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறது. உலகம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, உலகம் ஒழுக்கத்தோடு இருப்பதற்கு, உலகம் நீதி நியாயத்தோடு நடப்பதற்கு தேவன் பரலோகத்தின் ரகசியத்தை மனித மொழியில் மனிதன் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக 10 கட்டளைகளாய் மாற்றி தம் சொந்த விரலால் எழுதி அதை தம் தீர்க்கதரிசியிடத்தில் கொடுத்து ஆலயத்திலே தங்க பெட்டியை செய்ய சொல்லி அந்த தங்க பெட்டிக்குள் வைக்க சொன்னார். ஆனால் அந்த வார்த்தையை யாரும் மதிக்கிறதில்லை. அந்த வார்த்தையை மதிக்காதனாலதான் இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேர் ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பைபிள் பரிசுத்த வேதாகம் என்று அழைக்கப்படுகிறது, ஹோலி பைபிள் என்று அழைக்கப்படுகிறது. காரணம் என்ன தெரியுங்களா? மனுஷங்க எழுதுறதுனால இது ஹோலி பைபிள் ஆகாது. ஹோலி என்ற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர் கர்த்தர் மட்டுமே. அவர் கரத்தால் எழுதின இந்த 10 கட்டளைகள் இந்த பைபிளுக்குள்ள இருக்கிறதுனால தான் இது ஹோலி பைபிள் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த பரிசுத்த கட்டளைகளை நாம் எவ்வளவு பேர் வாசிக்கிறோம்? எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம்? எத்தனை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம்? ஆண்டவர் சாத்தான் கிட்ட சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். என்ன வார்த்தை? தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவனன்னு சொல்லி இந்த யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. தேவன் பேசி தேவன் எழுதின 10 கட்டளைகளை ஒரு மனுஷன் கை கொண்டு நடக்கும் பொழுது, அந்த 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அந்த 10 கட்டளைகளை எழுதி கொடுத்த தேவன் அவனை வாழ வைப்பார்.
அதுதான் விசுவாசம். அப்ப இன்றைக்கு நம்ம ஒரு விஷயத்தை படிச்சிருக்கிறோம். இந்த பைபிளுடைய 7 தனிச்சிறப்புகள்ல ஒரு தனிச்சிறப்பு, இந்த பைபிள் தேவனால் கொடுக்கப்பட்ட பைபிள். இந்த பைபிள் தேவனுடைய பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டது. இந்த பைபிளின் ஒரு பகுதியை 10 கட்டளைய 15 வசனத்தை ஆண்டவர் தம் சொந்த கரத்தால் எழுதி கொடுத்த புத்தகம். ஆகவேதான் இது பரிசுத்த வேதாகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உலகத்துல எந்த புஸ்தகத்தையும் எந்த தெய்வமும் எழுதவில்லை. பரலோகத்தின் ஆண்டவர் எழுதின வார்த்தைகள் அடங்கிய ஒரே புஸ்தகம், உன்னத புஸ்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. அதை நாம் படிப்போம், அதை தியானிப்போம். விசேஷமாக தேவன் கைப்பட எழுதின அந்த 10 கட்டளைகளில் என்ன இருக்கிறது என்பதை நாம் கருத்தோடு தியானத்தோடு ஜெபத்தோடு படித்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் அந்த வாக்கை நிறைவேற்றுவார். உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை குறித்து சொல்லும்போது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவன் கொடுத்த இந்த புத்தகத்தை தினந்தோறும் வாசிப்போம், கருத்தோடு வாசிப்போம், ஜெபத்தோடு வாசிப்போம், வாஞ்சையோடு வாசிப்போம், வாசித்து தியானிப்போம், தியானித்து கீழ்ப்படிவோம். பரலோகத்துக்கு செல்வதற்கான பாதையை கர்த்தர் திறந்து கொடுத்திருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன என் ஆண்டவர் வழியும் சத்தியம் ஜீவனும் என்ன என்பதை புரிந்து கொள்ளத்தான் இந்த வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை பின்பற்றி பரலோகத்துக்கு செல்ல கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. நாம் யாரும் முடிவு பாடலுக்காக எழுந்து செபித்து பாடலை பாடி கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் என்கிற பாடல் நாம் யாரும் சேர்ந்து பாடவும் தெரிந்தோம். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். இந்த உலகத்தில் தேவன் கொடுத்த வேதம், அதை நாம் உயர்த்துவோம், வாழ்வில் உயர்வடைவோம், ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் உடைய பாதத்தில் அமர்ந்து இது எங்களுக்கு எழுதி கொடுத்த இந்த சத்திய வேத புஸ்தகத்தை குறித்து வாசிக்க தியானிக்க, இதனுடைய ஆச்சரியமான தன்மைகளை குறித்து நாங்கள் ஆராய்ந்து படிக்க இந்த வேலையை கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரால் கொடுக்கப்பட்டு, ஆண்டவரால் பேசப்பட்டு, ஆண்டவருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு எழுதப்பட்ட இந்த பரிசுத்தமும் பயபக்தி நிறைந்த வேத புஸ்தகத்தை எங்கள் வாழ்க்கையில அனுதினமும் அதை வாஞ்சியோடு வாசித்து தியானித்து சொல்லப்பட்டிருக்கிற சத்திய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ்ந்து அந்த பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலோசனைகளும், கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிப்புகளும், கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களும், ஆறுதலும் தேறுதலும் மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாவதற்கு என்று எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தை நாங்கள் ஆண்டவரே தியானிக்காம, படிக்காம, இதை யோசிக்காம, சிந்திக்காம இருந்து எங்களுடைய நன்மையான ஆசீர்வாதத்தெல்லாம் எழுதலாதபடி இருப்பாங்க. இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கிறவங்களா, தியானிக்கிறவங்களா, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களா நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எல்லாரும் தீர்க்கதரிசிகள் எழுதுனாங்கப்பா. 10 கட்டளையை மட்டும் உங்க சொந்த கருத்தால் எழுதுறீங்கப்பா. இந்த 10 கட்டளையை நாங்கள் அதிகமாக வாசித்து அதன் ஆழத்தை புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்து பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்ள எசப்பா உம்முடைய ரத்தம் எங்களுக்கு சிந்தப்பட்டிருக்கிறத புரிந்து உம்முடைய ஆண்டவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல நீங்க அடிக்கப்பட்டு ஆண்டவரே பாவத்தின் ஆண்டவரே தண்டனைக்கு மீட்டெடுக்க எங்களுக்காய் ஜீவன் தந்த அந்த அன்பை உணர்ந்து உடைய வார்த்தைகளுக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று அன்பின் ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.